கண்டினியூஸா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். உதாரணத்துக்கு நீங்க HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல 17th January 2020 அப்போ 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 25th March 2020 அதாவது 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேல்யூ கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் இருந்திருக்கும். நீங்க அந்த டைம்ல அந்த ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். அதே நீங்க எக்ஸிட் பண்ணாம இப்ப 9th July 2025 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,75,000 ரூபாய் இருக்கும். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 18% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதே நீங்க கொட்டார் மிட் கேப் ஈக்விட்டி ஃபண்ட்ல 17th January 2020 அப்போ 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 25th March 2020 அப்போ 6,70,000 ஆயிருக்கும். அதே நீங்க அப்ப எக்ஸிட் பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,30,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். இதே நீங்க அப்ப எக்ஸிட் பண்ணாம இப்போ வரைக்கும் நீங்க அதை ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதாவது 9th July 2025 வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய 10 லட்சம்ன்றது இன்னைக்கு 32 லட்ச ரூபாய் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 22.94% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இதே நீங்க நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 17th January 2020 அப்போ 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 25th March 2020 அப்போ கிட்டத்தட்ட 6,18,000 இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 4 லட்ச ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருந்திருக்கும். நீங்க அப்ப எக்ஸிட் பண்ணாம அதாவது 9th July 2025 வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,60,000 ரூபாய் வந்திருக்கும். வருஷத்துக்கு 28.91% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நீங்க லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ரீல்ல நான் மென்ஷன் பண்ண எல்லா ஃபண்ட்ஸுமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான், இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது.